ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடரா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு ஃபிபனாச்சி டூல் யூஸ் ஆகும். நீங்க ஒருவேளை அக்ரெசிவ் ட்ரேடரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபிபனாச்சி டூலுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பிராக்டிகலா அது செட் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் நீங்க ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடரா இருக்கணும். செகண்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எந்தெந்த டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணலான்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸ்ல. இந்த டைம் ஃப்ரேம்ல தான் யூஸ் பண்ணணும், இல்ல அந்த டைம் ஃப்ரேம்ல தான் யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது. எல்லா மல்டி டைம் ஃப்ரேம்லயும் நீங்க ஃபிபனாச்சி யூஸ் பண்ணிக்கலாம். ரீட்ரேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இது கூட காம்பினேஷன்ல தான் யூஸ் பண்ண முடியும். ஃபிபனாச்சி வந்து நீங்க தனியா யூஸ் பண்றதை காட்டிலும் இதோட ஸ்ட்ரென்த் எங்க இருந்து வரும். இப்போ ஃபிப் வந்து நான் தனியா, இதனாலதான் நம்ம சொல்றது வெறும் ஒரு சிங்கிள் டூலை மட்டுமே வச்சுட்டு ட்ரேட் பண்ணா யூஸ் ஆகாது. we have to use multiple tools. எல்லாத்தையும் கம்பைன் பண்ணும்போது தான் நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து பெட்டரா இருக்கும். ஸோ அப்போ ஃபிப் கூட யூஸ் பண்ணக்கூடிய ஃபிப்புக்கும் ஒரு சப்போர்ட்டிங் டூலா இருக்கக்கூடிய ஒரு இது எதுனா, you have to have support and resistance. நல்லாவே ஸ்ட்ரென்த்ஃபுல்லா இருக்கும். மார்க்கெட் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அக்யூரசி அதிகமா இருக்கிறதுக்காக தான். ஸோ இந்த காம்பினேஷன், இந்த காம்போவா யூஸ் பண்ணும்போது அக்யூரசி வில் பி மோர். ஸோ இதனால தான் ஃபர்ஸ்ட் இந்த ரூல்ஸ் புரிஞ்சுக்கிறீங்களா? ரூல் நம்பர் 1 என்னன்னா, this is for retracement trader. ரூல் நம்பர் 2, it's for டைம் ஃப்ரேம். எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஃபிபனாச்சியை காம்பினேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா அக்யூரசி அதிகமா இருக்கும்.